இந்து தமிழ் தேசிய நேயர்களுக்கு வணக்கம். என் 80 சிபி ராமசாமி சாலை, ஆழ்வார்பேட்டை, சென்னை என்கிற முகவரி இந்திய கலை கலாச்சாரத்தின் ஒரு மகத்தான அடையாளம் என்று சொல்லலாம். இந்திய சினிமாவில் முதல் ஃபீமேல் சூப்பர் ஸ்டார், பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், முன்னாள் எம்பி போன்ற அடையாளங்கள் அனைத்தையும் விட பாரம்பரிய பரதக்கலையை அதன் அசல் மரபு மாறாத வகையில் தனது 92வது வயது வரையில் இன்றைய தலைமுறைக்கு அதை கற்றுக் கொடுத்து கடத்தி கொண்டிருப்பவர் நடன கலைஞர் என்கிற அடையாளமே வைஜெயந்தி மாலா பாலி அவர்களுடைய தனித்துவமான ஒரு அடையாளம். அவரை பேட்டி காண்பது என்பது சாத்தியமே இல்லாத ஒன்று. அந்த அளவுக்கு அவருடைய மகன் சுசீந்திரா பாலி தன்னுடைய கண்களுக்குள் வைத்து அவரை காப்பாற்றி வருகிறார். அவரை பேட்டி காண்கிற ஒரு அரிய வாய்ப்பு அமைந்தது. இனி அவரோடு உரையாடுவோம், வாருங்கள். வாழ்க்கை படத்துல நீங்க நடிச்சு 75 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அந்த படத்துல ஒரு டீன் கேர்லா நீங்க ஹீரோயினா அறிமுகமானீங்க. அந்த படத்தில் நடிச்ச மெமரிஸ்ல இருந்து எங்களுக்காக ஒன்று ஷேர் பண்ணுங்க. அப்போ நான் டீன் கேர்ள் தான். எந்த அனுபவமும் கிடையாது. ஆனால் டைரக்டர் எம்பி ராமன் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவர் ரொம்ப பழக்கம். அதால் தான் எங்கள் பாட்டியார்னா எங்கள் அம்மாவுடைய அம்மா. அவங்க பாட்டி நான் கூப்பிட்டதே கிடையாது. ஏன்னா சின்னத்துலேயே அவங்களுக்கு எங்கள் அம்மா பிறந்துட்டா, வசுந்தரா தேவின்னு. அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கு, அதான் எங்கள் பாட்டிக்கு, ஏன்னா அம்மா எங்கள் 2 பேருக்கும் அவங்க தான் அம்மா. நாங்கள் அக்கா தங்க, நான் அக்கான்னு கூப்பிடுவேன் வசுந்தரை. ஸோ அந்த மாதிரி பழகிட்டோம். ஸோ அவங்களால தான் எனக்கு அவங்க கன்வின்ஸ் ஆகி அவங்க எஸ்ன்னு சொல்லி தான் நான் அந்த வாழ்க்கை படத்தில் ராமன் சார் விடமாட்டேன்னுட்டார். ஏன்னா அப்போது என்னுடைய ப்ரோக்ராம் நடந்தது பரதநாட்டியம். அதுப்போ மெய்ப்ப செட்டியார் சாரும் எம்பி ராமன் சாரும் வந்திருந்தாங்க. அப்போது புதுமுகம் வேணும் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு, அப்போ என் டான்ஸும் பண்ணோம். புதுமுகம் பிடிச்சது. அப்போ வீட்டுக்கு பேசினாங்க. முதல் அம்மாவுக்கு கொஞ்சம் அவ்வளவு ஈஸியாக ஒத்துக்கல. ஆனால் கூட எனக்கு அதுக்கு மேலே, ஏன்னா ஐயோ சினிமா நடிக்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்ணுவாங்களே, சினிமா ஆக்ட்ரஸ் இவா அப்படின்னு. ஏன் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் உள்ளே போய் கதை சாத்தி மூடிட்டேன். நான் வெளியிலேயே வரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பண்ணிருக்கேடி, நல்லா வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தைரியம் வந்தது. அதுக்கப்புறம் அது அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு யாரு கண்டா சொல்லுங்க. நினைக்கவே இல்லை. இப்போ 75 இயர்ஸ் கம்ப்ளீட்டட்ங்கிற போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப ஆச்சரியம், எவ்வளவு காலங்கள் ஓடி இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதை தெலுங்குல எடுத்தாங்களே. ஆமா, தெலுங்கு ஆர்டிஸ்ட். நான் தெலுங்குல இருந்தேன், ஹிந்திலையும். அப்புறம் ஹிந்தி, அதுவும் தெலுங்கு ரொம்ப நல்லா போச்சு. அப்புறம் ஹிந்தியில் அது ஃபர்ஸ்ட் வெஞ்சர் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ். கரெக்ட். ஹிந்தி படம் எனக்கும் ஹிந்தி படம். ஆனால் அந்த பஹார் ரொம்ப நல்லா ஓடிச்சு. ஏன்னா அதில் டான்ஸஸ் ரொம்ப அப்படியே மயங்கிட்டாங்க. நார்த்தில் அந்த மாதிரி ஒரு கிளாசிக்கலும் ஃபோக் ரெண்டும் இருந்தது அதில். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி டான்ஸஸ் அவங்களுக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது பார்க்குறதுக்கு, பப்ளிக்கு. கண்டிப்பாக. ஸோ ரொம்ப நல்லா ஓடிச்சு அந்த படம். கண்டிப்பாக. 3 மொழி. சவுத் ஸ்டார்லேருந்து நான் ஆல் இண்டியா ஸ்டார் ஆகிட்டேன் முதல் படத்துலேயே. கண்டிப்பா. அது அப்புறம் 3 பாஷையில் பண்ண தொட்டு பேன் இண்டியா ஸ்டார்னு வேற கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இன்னைக்குதான் பேன் இண்டியன் ஸ்டார்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அன்னைக்கு ஒரே படத்திலே நீங்க பேன் இண்டியன் ஸ்டார் ஆயிட்டீங்க. எல்லாம் காட் கிரேஸ், உங்களுடைய திறமை. நான் அந்த மாதிரி ஃபேமிலியில் நான் அப்படி வளர்ந்தவ, என்னுடைய அப்ரிங்கிங் எல்லாம். ஸோ அந்த கொஞ்சம் பழைய காலம் எல்லாம் இருக்கும். கண்டிப்பாமா. இப்போ நீங்க சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே நடனம் தான் உங்களுடைய அடையாளம்.
சினிமாக்கு வந்த பிற்பாடு உங்களை நடன திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து படங்கள்ல கிடைச்சதா தொடர்ந்து? அதுல நிறைவடைஞ்சிங்களா? அதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சதா? பரதத்தை வந்து சினிமா வழியாவும் கொண்டு போக முடிஞ்சுது அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா? இல்லை, பரதநாட்டியம் நான் ஒரு டான்ஸர். எந்த படத்துலையும் என் டான்ஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ அந்த கிளாசிக்கல் டான்ஸு நல்லா, அது நல்ல ஃபவுண்டேஷன் இருந்து தொட்டு, அஸ்திவாரம் நல்லா இருந்த தொட்டு, அது எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நிறையா. ஆனால் பப்ளிக் பர்ஃபார்மன்ஸஸ் நிறையா சபாலெல்லாம் ஆடிட்டு இருந்தேன். பேரலா. அப்புறம் நிறையா ட்ராவல் பண்ணுற சவுத்துவெல்லாம் சுற்றிருக்கேன் ப்ரோக்ராமுக்கு. கண்டிப்பா. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமே வந்து நீங்க சினிமா புகழால பரதத்தை வளர்க்கல, பரதத்தால தான் வந்து நீங்க சினிமாவுக்கு வந்தீங்கிறது. அந்த லீகசியை இன்னைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வர்றீங்க. உங்களுடைய நீங்க உருவாக்குன மாணவிகள் பத்தி நினைவு கூற முடியுமா? மாணவிகள், சில மாணவிகள் இப்போ கூட சில மாதங்களுக்கு முன்ன ஒரு அரங்கேற்றம் கூட பண்ணோம். ஓகே, நல்லா பண்ணிச்சு அந்த குழந்தை. அது என்ன கொஞ்சம் நல்லா உழைக்கணும், உழைச்சி அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதெல்லாம் இருந்தாக்கா கண்டிப்பாமா. இப்போ வந்து பரதக்கலையை பொறுத்த வரைக்கும் அந்த பாரம்பரியம் வந்து அப்படியே காப்பாற்றப்படணும்னு நீங்க வந்து அதை போற்றி வளர்த்துட்டு வந்திருக்கீங்க. அதே நேரத்துல இப்போ சிலப்பதிகாரத்துல இருந்து ஆய்ச்சியர் குறவை மாதிரியான சோதனை முயற்சி எக்ஸ்பெரிமெண்டலும் பண்ணியிருக்கீங்க. இந்த கலையை வந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த கலை போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அது பாரம்பரியம் கெடாம இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பாரம்பரியம் கிடக்கவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பாரம்பரியத்தை, அதுக்காக தான் நான் அவங்க வந்து நிறைய ஆராய்ச்சியில் போயிட்டேன். ஆராய்ச்சி நிறைய பண்ணி எங்கள் வாத்தியார், அவர் எங்கள் குரு வந்து கிட்டப்பா பிள்ளை, தஞ்சை நால்வர் அந்த பரம்பரையில் வந்தவர்கள். அவருக்கு அந்த தஞ்சாவூரில் பிரகஸ்பதி சுவாமி தஞ்சாவூர் கோயில், அங்கே தான் அவங்க வந்து நிறைய காம்போசிஷன், நிறைய பாடல்கள், பழைய பாடல்கள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்து நான் இங்கே ஆடி இருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் வெளிப்படுத்தி, அப்புறம் எங்கள் அப்போ ஸ்கூல் நடத்திட்டு இருந்தேன், அந்த அகாடமி நாட்டியாலயான்னு. அப்போது நாங்கள் புஸ்தகம் கூட பப்ளிஷ் பண்ணோம், அந்த ஆராய்ச்சியை பற்றி, நவசந்தி கௌத்துவங்கள். அது ரொம்ப அபாரமாக இருக்கும். ஒரு 9 திக்குக்கும் அந்தந்த கடவுளை பற்றி வர்ணனை. கண்டிப்பா. அதெல்லாம் வந்து நீங்க பரத கலைக்கு நீங்க கொடுத்துருக்க மிகப்பெரிய பொக்கிஷங்கள், மிகப்பெரிய சொத்தை சேர்த்துருக்கீங்க. அதே மாதிரி பரதம் எளிய மக்கள்கிட்ட போய் சேரணும்ட்டு ஆய்ச்சியர் குறவை மாதிரியான முயற்சிகளையும் செஞ்சிருக்கீங்க. அந்த மாதிரி சோதனை முயற்சிகள் செய்யும் போது உங்களுக்கான அந்த உத்வேகம் வந்து எங்க இருந்து கிடைக்குது? ஆண்டாள் செங்கத்தமிழ் மாலை, ஆண்டாள் திருப்பாவை, அத சொன்னாங்க, அதை ஏன் பண்ணக்கூடாதுன்னு. அது ரொம்ப நல்லா அமைஞ்சது. ஆமா, நீங்க உலகம் முழுக்க நீங்க போகாத நாடுகளே கிடையாது, நீங்க ஆடாத மேடையே இல்லை. போப்பாண்டவர் முன்னாடி ஆடி இருக்கீங்க, ஐநா சபையில ஆடி இருக்கீங்க, அது மாதிரி நிறைய சிட்னி ஒபேரா அது மாதிரி பெரிய சாதனைகள் செஞ்சிருக்கீங்க. ஆனா இன்னொரு பக்கம் வந்து நடனத்துல எக்ஸ்பெரிமெண்டல் பண்ண நிறைய பீனா போஸ் மாதிரியான கலைஞர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச உலக நடன கலைஞர்கள்ல, உங்களுக்கு பிடிச்ச கலைஞர்கள்ல ஒருத்தரை பத்தி சொல்ல முடியுமா? ஒரு பேர்கள் உங்களுக்கு பிடிச்ச வேர்ல்டு டான்சர்ஸ்ல, ஃபேமஸ் டான்சர். வேர்ல்டு டான்சர்ஸ்ல அங்கே ஃபோட்டோ கூட இருக்குது, அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்க்கலாம். ஓகே. 2 பெரிய கிரேட்டஸ்ட் டான்சர்ஸ், டேம் மார்கோ ஃபாண்டேன், அவங்க பேலரினா, கிரேட்டஸ்ட்டு, அவங்க ஃப்ரம் பிரிட்டன். ஓகே. அப்புறம் இன்னொன்று ஸ்வெட்லானா பாரிசோவா ஃப்ரம் ரஷ்யா. அவங்க ரஷ்யா. ஆமாம். ஓகே. அவங்க ரொம்ப பெரிய புகழ், பேலேல நல்ல பேர், நல்ல டான்சர்ஸ். கண்டிப்பாம்மா. இன்னைக்கு வந்து ஆண் நடிகர்களுக்கு வந்து அவங்க ஒரு பெரிய புகழ் அடைஞ்சிட்டா அவங்கள சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க. அதே மாதிரி பெண் நடிகர்களையும் இன்னைக்கு ஃபீமேல் சூப்பர் ஸ்டார்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பார்த்தா நீங்க தான் இந்திய சினிமாவோட முதல் ஃபீமேல் சூப்பர் ஸ்டார்.
இந்த இந்த மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த இந்த சோசியல் சேஞ்ச் எப்படி பாக்குறீங்க? பெண்களுக்கு வந்து சினிமால ஒரு முழு அங்கீகாரம் கொடுக்கிற ஒரு நிலைமை இப்ப வந்திருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? சூப்பர் ஸ்டார்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப தன்னடக்கத்தோட சொல்றீங்க இவ்வளவு சாதிச்சுட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? உங்க ரொம்ப அமைதியான வாழ்க்கையில நடனத்துக்கு அப்பால் உங்களை எப்போதும் உற்சாகமா வச்சிருக்க விஷயம் என்னம்மா? நடனத்தை தாண்டி உங்களை உற்சாகமா வச்சிருக்க விஷயம்னு எதை சொல்லலாம்? நடனத்தை என்னால தாண்டவே முடியாதே. சரியா சொன்னீங்க. எல்லாமே அதுல அடங்கியிருக்கு. ம். என்னுடைய மகன் நல்ல எனக்கு ஒரு ஹஸ்பண்ட், நல்ல டாக்டர் மகன் வந்து கண்ணுக்குள்ள வச்சு உங்களை பாத்துக்கிறாரு. பாத்துக்கிறது. ஓகே. அவன் ஒரு தெய்வ பிறவி நான் வச்சிருக்கேன். கண்டிப்பா. நீங்க வந்து உங்களுடைய சாதனைக்காக நீங்க வாங்காத விருதுகளே இல்லை. இப்போ இன்னைக்கு நீங்க வாங்குற இந்த விருதுல நீங்க எப்படி மகிழ்ச்சி அடைகிறீங்க? அதை எப்படி பெற்றுக்க இருக்கீங்க? அதான் இன்னைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு தரணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு டாக்டரேட் பட்டம் தரணும்னு அவங்க வைஸ் சான்சலர், அப்புறம் கவர்னிங் பாடி ஐடிஎம் குவாலியர் அவங்க என்னை பற்றி நினச்சி எனக்கு இந்த பட்டம் கொடுக்கணும், அவார்டு கொடுக்கணும்னு நினச்சதை பற்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் அது ரொம்ப வினயத்தோடு நான் வந்து ஆதரிக்கிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா. இந்த இனிய தருணத்தில் உங்களோட மெமரிஸையும் எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் அம்மா. தேங்க்யூ. நமஸ்காரம்.